அடிச்சுவடுகள் நிகழ்ச்சியில் ஒரு தேவ மனிதன் சொன்ன வார்த்தை, அது தாவீது. தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அவர் சொன்ன வார்த்தையை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். அது என்ன? அது யுத்தம் கர்த்தருடையது. கோலியாத்தை பார்த்து அந்த தாவீது சொன்ன ஒரு வார்த்தை. தாவீது ஒரு யங் மேன். ஆனால் கர்த்தருக்குன்னு வைராக்கியமா சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன்னு சொல்லி மிகப்பெரிய கோலியாத்தை சந்திக்க வர்றார். இந்த தாவீதுகிட்ட இருந்தது என்ன? கோலியாத்துக்கிட்ட பட்டயம், ஈட்டி, கேடயம், அதை தாங்கிறதுக்குன்னே ஒரு ஆள். ஆனால் இங்கே பாருங்க, அந்த கோலியாத்து ஒரு ராட்சதன், 9 முழம் உயரம். இன்னைக்கு கர்த்தர் இந்த அடிச்சோடுகள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மலையை போல பிரச்சனையாக இருந்தாலும் மாறப்போகுது, அல்லது யுத்தத்தை வர வைக்க பல திட்டங்களை போட்டு கொண்டு இருக்க பிசாசு அழிய போகிறான். மனதில் கூட போராட்டங்களை கொண்டு வந்துடுவான். எதிராளிகளை தூண்டி விட்டுருவான். நல்லா இருப்பாங்க, சத்துருக்களை ஆகிடுவாங்க. ஒரு வழியாய் வரக்கூடிய சத்துரு 7 வழியாய் ஓடி போயிடுவாங்க. இது செய்கிறது யாரு? தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக இதை செய்வாராம். இங்கே அந்த கோலியாத்தை பார்த்து சவால் விட்டு சொல்லுகிறார், யுத்தம் கர்த்தருடையது. பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் நான் ஜெயிக்க வரல, சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். 1 சாமுவேல் 17:47 வசனத்தில். ஏன்னா அருமையான வார்த்தை, யுத்தம் கர்த்தருடையது. இப்போ நீங்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை கொஞ்சம் நேரம் சொல்லுங்கள். இன்றைக்கி அடிச்சுவடுகள் நிகழ்ச்சியில் சொல்லுங்கள், யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. இப்படி சொல்லிட்டீங்கல்ல, பாருங்கள், நீங்கள் ஒன்றும் இருக்காது உங்கள் கையில், ஆனால் ஜெயிச்சிருவீங்க. இப்போது வேதாகமத்தில் எபேசியர் 6வது அதிகாரம் 12 படித்து பார்த்தா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் பிரபஞ்சத்து லோகாதிபதிகள், அந்தகார ஆவிகள், வானமண்டலத்தின் சேனைகள், இவைகளோடு மனிதனுக்கு போராட்டம் இருக்கும். அந்த நாட்களில் பவுல் எவ்வளோ அழகா ரட்சிப்பு, தலையில் தலை சீராவுக்கு ஒரு பேர், நெஞ்சில் நீதி, அதுக்கே அந்த மார்க்க அவசத்துக்கு ஒரு பேர், ஆவி என்னும் பட்டயம், விசுவாசம் என்னும் கேடகம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இதை தரித்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பேர் தான் சர்வாயுத வர்க்கம். இப்போது நீங்கள் யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ உங்களுக்காக கர்த்தர் செய்து முடிச்சிருவார். நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சில நேரங்களில் நாமளே மாம்சத்தில் முயற்சி எடுப்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, சகரியா 4:6, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். செருபாபேலே பயப்படாதன்னு கர்த்தர் சொல்லிட்டு மலையை பார்த்து, செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். இப்போ உங்களுடைய பிரச்சனைகள்லாம் ஒன்றுமில்லாமல் போக போகுது. எவ்ரி evil problem, it is going to be vanished. No evil weapon can stand against you. உங்களுக்கு விரோதமாக எந்த சத்துனுடைய போராட்டங்களும் இருக்காது. ஜெயம் உங்களுக்கு உண்டு. அப்போ இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. தானாக உங்களுக்காக யுத்தம் பண்ண தூதர்கள் வருவாங்க, ஆவியானவர் வருவார், இயற்கையவே மாற்றி உங்களுக்கு சாதகமாக்குவார். சத்துருக்கள் இல் பொருளாய் மாறிவிடுவார்கள், இல்லாமலேயே போயிடுவாங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மகா வல்லமை கொண்ட தகப்பனே, இந்த அடிச்சுவடுகள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நீர் பேசுகிறீர். யுத்தம் கர்த்தருடையது என்று தாவீது சொன்ன வண்ணமாய் இப்போ நாங்களும் சொல்லுகிறோம், யுத்தம் கர்த்தருடையது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க அதிகாரத்தை கொடுத்தவர் நீர் தானே. இப்பொழுதே பிசாசன் தலையை நசுக்கி ஒரு ஜெயம் உண்டாகட்டும். பில்லி சொன்னிய மந்திரம், தந்திர கிரியைகள், ஜனங்களுக்கு கர்த்தரை நம்புகிற மக்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த திட்டமும் வாய்க்காமல் போகட்டும். நீரே யுத்தம் பண்ணும், நீரே ஜெயத்தை தாங்க.
மகா சேனையை அனுப்புங்க. அப்படியே பலத்த சேனைகள் வரட்டும். இப்போ அக்னி ரதங்களோடு குதிரைகளோடு இறங்கி என் ஜனங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணும். சாதாரணமாய் அவர்கள் ஜெயித்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.